ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तस्मै तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। पादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रजारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवाचार्य गौरभक्तवृन्दा। हरे कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। வந்து வேக்புரம் வாங்கிட்ட கேலண்டரு டெம்பிள்லேயே கொடுத்தேன். இவங்க 2 பேருக்கும் இவங்க ஹரிப்பிரியா மாதாஜி வானதி மாதாஜி கொடுக்கலாமா? வானதி மாதாஜி கரெக்ட். நாளைக்கு ஒரு வானதி மாதாஜி, ஹரிப்பிரியா, இன்னொருத்தவங்க சாருமதி மாதாஜி டொனேஷன் கொடுத்தாங்க. டெம்பிளில் பிரபு பார்த்தாங்க நினைக்கிறேன். பிரபு சொன்னார், அவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம இது பார்க்க போகிறோம். பிரபாதோடைய க்ளோரிஃபிகேஷன். ஒரே நிமிஷம், இது மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிடுறேன், இப்போ மறந்துடும். வேறு யார்? மாருதி மாதாஜி நாளைக்கு வருவாங்களா? கொடுத்துக்கலாம். இவங்க தான் 2 பேர் தான் வரமாட்டாங்க கரெக்டாக. டுமான்னு போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து பிரபாதனுடைய இது பார்க்கலாம், வாழ்க்கை வரலாறு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் இப்போ லாயர் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து திருப்பி பிரபாதர் வந்து ஹைதராபாத்துக்கு வர சொல்லி கரெக்டாக சைன் பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ ஒரு யோகியை கூட்டு வந்திருப்பார் நாயர். ஏன்னா பிரபாதருக்கு வந்து நிறைய மைஸ்டிக் பவர் இருக்குது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் ஒரு தூய பக்தருக்கு நிறைய விதமான 8 விதமான மைஸ்டிக் பவர் இருக்கும். அனிமா, லகிமா, பிராப்தி, இந்த சக்தி எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அது வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லாத்தையும் விட சின்னதாக ஆகுது. ஒரு யோகியை ஒரு ரூமில் போட்டு வச்சிங்கன்னா அது சின்ன ஓட்ட வழியாக அவர் வந்துடுவார். சாவி போட்டு திறக்கணும், அது வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி சக்தியெல்லாம் அவர் கொண்டு. ஆனால் இந்த நாயர் என்ன பயப்படுறாருன்னா, நம்மளுக்கு ஏதாவது மயக்கிடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு யோகி, இன்னொரு யோகியை கூட்டு வந்திருக்கார். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, டீல் பேசி முடித்து சைன் பண்ணிட்டாங்க. இது வரையும் பார்த்தோம் இல்லையா? அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஹைதராபாத்லேருந்து பாம்பே வந்துடுறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து 5 லட்சம் அதிகமாக கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் அதிகமாக கொடுக்குறோன்னு சொல்லி சைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து கொடுத்துருங்க, லேண்டை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பிரபாதருக்கு வந்து ஹாப்பி, நல்ல வேலை அந்த லேண்டை வந்து நம்ம சைன் பண்ணிட்டோம். இந்த நாயர் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 5 லட்சம் கூட கொடுத்தோம், அந்த லேண்டு கிடச்சிடும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து டேக்ஸ் பேக் பே பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாயர் கேட்குறாரு. ஸோ இந்த டீல்லாம் முடிச்சு வந்துடுறாங்க. நவம்பர் 25 பிரபாதரும் பாம்பே வந்துடுறார். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. அப்போ பிரஞ்சீவன் ஜசுவாலியாஸ் ஹோம்ஸ் ஜுகுவில் வந்து இருக்கு, அதில் வந்து தங்கியிருக்காங்க. இந்த ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வீடை வந்து பேர் பெற்றிருக்கார் அவர். ஓகே, அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. அதில் ரவுண்ட் ஷேப்பில் கட்டினாலே ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாகும். மேலும் இப்படி இல்லைன்னு இப்படி இருந்து வச்சுக்கோங்க, ரவுண்டில் இருந்துன்னா பைப் லைன் எல்லாமே அவங்க திங்க் பண்ணி கட்டணும். ரவுண்ட் வந்து கஷ்டமாக. அன்றைக்கி ராம்லீலா மாதாஜி வந்தாங்களா, அவங்க அப்பா சொன்னார், இந்த புக்கில் போட்டிருக்காங்க, அந்த ரவுண்டு ஷேப்பு கட்டுறதுலாம் கஷ்டம். அவர் ஆர்கிடெக்ட் தானே, அவர் டிசைன் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி அது பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், பட் ஆனால் காஸ்ட்லியாகவும் இருந்தார். திங்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கட்டுமான பணி. ஸோ
ஸோ பிரபா அங்கே இருக்கும்போது பிரபாதரை இப்போ உபேந்திரா கேட்குறாரு. உபேந்திராங்கிறது ஒரு லோக்கல், அந்த உபேந்திரா கிடையாது, லோக்கலாக இருக்கார், டிசேபிள், மிடில் ஏஜ். இல்லை பின்னால் வந்து வாமன தேவன் இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்போ இனிஷியேட் நேம் கிடையாது உபேந்திராங்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு பக்தர் வந்து ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷன் வந்து செத்து போகிறான், நதியில் விழுந்து இறந்து போகிறான். அப்போ அவரை காப்பாற்றணுமா கூடாதான்னு கேட்குறாரு. ஓகே, பிறப்ப சொல்கிறார், பக்தனை வந்து ஒன்லி பக்தி சேவை தான் ஈடுபடுவான்ட்டார். ஓகே, அந்த பீப்புளுடைய கர்மாலாம் தலையிட மாட்டாங்கன்ற, அவன் சாக போகிறான்னா அவனை காப்பாற்றுறதெல்லாம் பக்தனுடைய கடமை இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அப்படி காப்பாற்றலாம் மக்கள் நம்மளை குற்றம் சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓ இவர் பக்தராக இருக்கார், அவரை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அவங்க பார்த்துட்டே இருந்து மூழ்கடி செத்த பிறகு இப்படி டிவோட்டிஸ்க்கெல்லாம் ஹார்ட்லெஸ், இறக்கமே இல்லாத அரக்கர்களாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மக்கள். அதனால் இந்த பாப்புலர் சென்டிமெண்ட் லோக விசாரா, இதுக்காக பக்தர்கள் வந்து அவரை சேவ் பண்ணலான்னு சொல்கிறார். இது வந்து பிரபாத் சொன்ன கருத்து. ஓகே, இதை வச்சு உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது பிரபாதை. பிரபாதில் வந்து நிறைய விஷயம் சொல்கிறார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பில்டிங் தீப்பிடிச்சு எரியும், கீழே ரத யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டிவோட்டிஸ்லாம். அப்போ தீப்பிடிச்ச இந்த பில்டிங்லேருந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டான். இப்போ இங்கே இருக்க மாதாஜிஸ் என்ன பண்ணாங்க, மாதாஜிலாம் பயங்கர வீரம், அவங்க உள்ள எல்லாம் உள்ளே போயிட்டு அந்த பில்டிங்குள்ளே போய் எல்லாரையும் காப்பாற்றி அவங்களும் ஜம்ப் பண்ணுறாங்க. இந்த ரத யாத்திரை இந்த பேனர் இருக்கலாம், அதை அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும். அது பேர் என்ன, சரி, அந்த ரத யாத்திரையோட இது அதை பிடிச்சிட்டு எல்லாம் நின்ட்டாங்க, எல்லாம் டொப்பு கீழ் விழுந்தாங்க, யாருக்கும் அடிப்படல. ஓகே, இதை வந்து எல்லாம் மீடியா ரிப்போர்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ப்ராப்பர் அப்ரிஷியேட் பண்ணார், டிவோட்டிஸ் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல பேர் வந்து ஆஸ்திரேலியா வந்து கோர்ட் கேஸ்லாம் போச்சு. கேனோபி ஆஸ்திரேலியா வந்து கோர்ட் கேஸ்லாம் போச்சு. இந்த நியூஸ்லாம் வந்தோடனே எல்லா கோர்ட் கேஸையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் மேலே. அதனால் பிரபுபாதர் இப்படி சொன்னார்னா எதுக்காக சொல்கிறாருன்னா, இது பக்தி சேவை இல்லைங்கிறத உணர்த்ததுக்காக சொல்கிறார். அவர் குத்தம் இப்படி சொல்லலை, இப்படி தான் இருக்கணும் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லலை. ஓகே, டிவோட்டிஸ் அப்படி காப்பாற்றும் போது டிவோட்டிஸ் அப்ரிஷியேட் பண்ணுறார். எதெல்லாம் கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ அதெல்லாம் பக்தர்கள் பண்ணணும். ஓகே, ஸோ ஆனால் பியூர் டிவோட்டிஸ் வந்து இந்த ஞான கர்மா அனாமிதம் இதுக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு சொல்லி பிரபா அந்த இதை கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பெரிய வயசானவர், யோகீந்திரான்னு ஒரு பேர், இப்படி மனசுக்கு எப்படி அமைதி கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இப்போ தான் ரீசெண்டாக டெம்பிளுக்கு வந்திருக்காரு. அவர் பிரபாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஓகே, அவர் கேள்வி கேட்குறாரு. பிரபா சொல்கிறாரு, மனது வந்து மெட்டீரியல், பௌதிகம். மனசை வந்து எப்படி அமைதிப்படுத்தலாம்? லிக்கர் குடித்தாங்க, ஆல்கஹால் குடித்தா அமைதியாகும். நல்லா தூங்குற ஸ்லீப்பிங் பில் போட்டு நல்லா தூங்கலான்னு அமைதியாக இருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு வந்து அமைதி வந்து மனதுக்கு அமைதிங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது தான் முக்கியம்ட்ட. ஏன்னா நிறைய வட்டம் பிரபா டிசைபிள்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பிரபாத் எனக்கு இது முடியவே இல்லை, விருந்தாவனுக்கு வந்துட்டு எதுக்கு வந்திருக்கேன், விருந்தாவனில் வந்து ஹாப்பியாக ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணிட்டு அப்படின்னு பக்தி சேவை பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன், இந்த பில்டிங் முடியல, என்னால் கான்ட்ராக்டரோட பேசி லேபரோட பேசி 24 hours இதே தான் இருக்குது பிரபாத், ஐயோ என்னால் முடியல பிரபாத்ன்னுவாங்க. அவ்வளோ பதட்டம். உடனே பிரபாத் சொல்லுவா, இல்லை இல்லை நம்ம கிருஷ்ணருக்காக சேவை பண்ணுறோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அர்ஜுனா சண்டை போடும் போதும் ஃபுல்லாக பதட்டத்தோடு தான் சண்டை போடுவார் இல்லையா? அதனால் பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, அர்ஜுனோட எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த அமைதியை கொண்டுருவார். ஆனால் ஆன்மீகத்தில் பதட்டமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, புதுசாக வரவங்ககிட்ட சொல்லலாம், எப்படி வந்து சுதாமாவுக்கு சொத்தெல்லாம் கிடச்சிது, துருவ மகாராஜுக்கு எப்படி ஒரு பெரிய ராஜ்யம் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஓகே, பீஷ்மர் எப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க, பீஷ்மர் எப்படி வந்து ஆப்போசிட் சைடிலிருந்து கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணி இறந்து போகிறாரு, இதை வந்து நம்ம புதுசாக வரவங்க சொல்ல முடியாது. ஓகே, எப்படி குந்தி மகாராணி இவ்வளோ சஃபரிங் இது பண்ணாங்க, தன்னுடைய மருமகளில் வந்து அசம்பிளி ஹாலில் இந்த மாதிரி கேவலப்படுத்துறது, அந்த மாதிரி அறுக்கு மாளிகை தீ வைக்கிறது, விஷம் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க, இவங்களும் பக்தர். இந்த எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் போக போக என்ன ஆகுனா பக்தியில் டெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இனிஷியலாக வரும்போது நமக்கு என்ன பண்ணுவார் கிருஷ்ணர், இனிஷியலாக வரும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜாப் கிடைக்கும், எல்லாம் பண்ணும். போக போக என்ன ஆகும், டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? உண்மையிலேயே நம்ம இங்கே இருக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ துர்கா மாதாஜி கூப்பிடணும். நம்ம அடுத்த லோகம் போனால் இந்த லோகத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கிருஷ்ணா நமக்கு உணர்த்துவார், துக்காலயம்ங்கிறத.
அதனால் அது பாசிட்டிவாக கிருஷ்ணா வந்து தன்னுடைய கருணையை காட்டார் ஒரு பக்தர் மேலே, அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா. அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கூடாது. ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது இந்தியாவில் இருக்கிறது, நிறையா ப்ராப்ளம் இருக்குது, டிவோடிஸ் மத்தியிலையும் ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவில் வரும்போது இந்த எதிரிகளோட சேலஞ்சு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிடுவார். எதிரிகள்லாம் நாயர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க லாயர்ஸ்லாம். இப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப சஃபர் பண்ணேன், பிரபாதை நீ பண்ண சொன்னாங்கிறது நான் அதை நீ ஆர்டர் பண்ணதுனால அங்கே இருந்தேன், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அதுன்னு சொல்கிறார். ஸோ பிரபாதம் வந்துட்டார், அப்பா நம்ம விடுதலை ஆகிடும்னு நினச்சேன், இல்லை இல்லை அப்போ இனிமேல் எனக்கு பதட்டம் இருந்து தான் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வீடு தீப்பிடிச்சு இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியேறினா நீங்கள் அந்த விண்டோ வழியாக தான் வெளியேற முடியும். விண்டோ வந்து கண்ணாடியால் ஆனது. அப்போ என்ன பண்ணணும், அந்த விண்டோவை நீங்கள் கையால் உடைக்கணும். கையால் உடைச்சிங்கன்னா கையில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் கட் பண்ணி ரத்தம் வந்துடும். ஓகே, ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளுடைய உடலே சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் இந்த ப்ராஜெக்ட் வரும். அந்த கையை உடைச்சி பிளட் வருதுல்ல, அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் அந்த சைட்டில் பின்னால் வந்து நீங்கள் ஹோல் இஸ்கானுக்கு வர முடியும். அதான் அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு தமால் கிருஷ்ண மகாராஜ். இது கிரிராஜ் பிரபுட்ட சொல்கிறார். கிரிராஜ் பிரபுவால் முடியல. உடனே கிரிராஜ் பிரபு, ஓ சரி சரி, இது வந்து ரொம்ப இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் மனதை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு. இந்த தமால் கிருஷ்ண மகாராஜ் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், அதை ஃபாலோ பண்ணுறார். நம்ம வந்து இந்த பெயினை சஃபர் பண்ணால் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது கிடைக்குன்னு சொல்லி அவர் வந்து இப்போ பிரம்மச்சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜுகலில் வந்து மகாராஜ் கிரிராஜ் மகாராஜ் பயங்கர பெரிய போஸ்ட், பெரிய குரு மகாராஜ் இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க, நிறையா சன்னியாசிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய ஒரு பக்தர். குரு மகாராஜ், நம்ம குரு மகாராஜ் மாதிரி, ஜெயபிரகாஷ் குரு மகாராஜ் மாதிரி அவங்களும் ஒரு பெரிய குரு மகாராஜ். ஸோ அதனால் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பில்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம வந்து அன்றைக்கி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு வீட்டுக்கு போகிறோம் வர்றோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அப்படி கிடையாது. திடீர்னு பிறப்பார் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவான்வார், இந்தியாவில் வந்துட்டு இருக்கும்போதே டெல்லியில் இறங்கிடுவார், இறங்கி அந்த டிவோட்டிஸில் போய் எல்லாம் மேரேஜ், எல்லாம் குழந்தைங்களாம் இருக்கும், அப்படி போவாங்க. இந்த மாதிரி நம்மலாம் ஆச்சரியத்தில் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஒன்லி அப்ரிஷியேட் பண்ணலாம். அது அவர் அது கொஞ்சம் மேலே. பட் பிரபாதர் சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்கும், பயங்கர ஆச்சரியம் இருக்கும். ஆனால் நமக்கு அவங்க உள்ள உழைக்க போய் தான் நமக்கு வந்து இஸ்கானில் வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து மேக்ஸிமம் சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படி கொஞ்சம் அப்படி மனசாக இருந்தாலும் அப்படி கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ பிரபாதர் வந்து என்ன பண்ணார், அந்த நாயருடைய அக்ரிமெண்ட் ரிவைவ் பண்ணிட்டார். இப்போ திவான்ஜி அவர் ஓல்டு லாயர், அவர்கிட்ட சொல்கிறார், இப்போ நியூ லாயர் வச்சிட்டோம்ல, முல்லான் முல்லா. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் டைட்டில் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். நாயர் வந்து கரெக்டான பர்சன் சொல்லி நீங்கள் அந்த டைட்டில் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்கிறார். ஸோ அந்த திவான்ஜி வந்து ரிப்ளை பண்ணல. லாஸ் ஏஞ்சல்ஸில் பிரபாத் பண்ணும்போது, பிரபாத் இங்கே பாம்பே வந்துட்டார். பாம்பேயில் என்ன பண்ணுறாரு, பிரபாத் டேரெக்டாக கேட்குறாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ திவான்ஜி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு பிரபாத் நினச்சார். ஆனால் அவரும் அந்த நாயரோட இம்ப்ளிகேட் ஆகியிருக்கார். ஓகே, அவர் இருக்காரா இல்லையானே நம்ம கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணர் வந்து அதை மறைச்சிட்டார், இப்போதைக்கு அது தெரியல அவர் ஃப்ரெண்டா இல்லையானே. ஓகே, நமக்கு இஸ்கானுக்கு ஃப்ரெண்டா நாயருக்கு ஃப்ரெண்டான்னு தெரியல, லையர். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, November 28 வந்து சேரிட்டி கமிஷன் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் சேல்ஸ் அக்ரிமெண்ட் ரினியூ பண்ணிட்டோம், தயவுசெய்து எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க, December 1 வந்து டெட்லைன், அதுக்குள்ளே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, 1 December நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. 29th November 29 சேரிட்டி கமிஷன் சொல்கிறாரு. அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணி அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த முல்லா அந்த லாயர் ஃபார்ம் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து நடக்கிறாங்க. சிமன் லால் ஷா அவர்கிட்ட வந்து இந்த டிராஃப்ட்லாம் அப்ரூவ் வாங்கிக்கிறாங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக இதான் வேலை. அங்கே இந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி டைப் பண்ணி இதே தான்.
ஆமாம், டிவோஷனல் சர்வீஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணி பிரசாதம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பீப்புள் தான் டீல் பண்ணும். தமால் கிருஷ்ண மகாராஜும் ஈராஜ்புரம் 1 வருஷம் அலைஞ்சாங்களாம். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 இயராக போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அலைஞ்சாங்க. 1 இயராக இதே தான் காலைல பிரசாதம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. மகாராஜும் பிரம்மச்சாரியும் போவாங்க. ஃபுல்லாக தண்டா வச்சிருப்பார், இவர் பின்னாலேயே போவார். இப்படி தான் நடந்தது 1 இயராக. ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கன்வீனியன்ஸ் நீங்கள் ஒன்று தான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அவர் சைன் பண்ண முடியாதுட்டார். ஓகே, நாயர் வந்து கொடுத்த நான் சமைச்சாலும் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லுவோம். சேரிட்டி கமிஷன் அப்படி சொல்லுவார். ஓகே, ஆனால் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் அந்த பில்டிங் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க 2 கன்வீனியன்ஸ் வந்து தப்பு, அது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இன்டிகேஷன் நமக்கு தெரியாது. அவங்க டிவோடிஸ் தெரியல, நமக்கு தெரில இதெல்லாம். ஓகே, உடனே இது என்ன பண்ணுறது தெரியல. இதெல்லாம் வந்து இவங்க சேர்ந்து எல்லாம் விளையாடுறாங்க மட்டும் தெரியுது பக்தர்களுக்கு. ஸோ அது இல்லீகல்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 கன்வீனியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இல்லீகல்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி 3 lakh திருப்பி ஃபர்தராக செலவு பண்ணி அந்த கன்வீனியன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. டெக்னிக்கல் டர்ம்ஸில் நிறைய போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நாயர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே ஒரு கன்வீனியன்ஸாக கொடுப்பேன்றார். ஒரு கன்வீனியன்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்னால் முடியல, ஏன்னா இன்றைக்கி டெட்லைன் கூட எல்லாம் மீட் பண்ண முடியாதுன்ட்டு 2 கன்வீனியன்ஸ் தான் உடனே கொடுக்குறேன்ட்டு இந்த மாதிரி அவர் ப்ளே பண்ணுறார். ஓகே, நவம்பர் 30 வந்து அந்த சிமன்லால் ஷா இவர் தான் டிராஃப்ட் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, 1ஆம் தேதி முடியணும். நவம்பர் 30 ஆயிடுச்சு, இன்றைக்கி 1ஆம் தேதியில் முடியணும். ஒரு கன்வீனியன்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க, இது இம்பாசிபிள், நாளைக்குள்ளே முடியாதுன்னு சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணாதனால உங்கள் பணத்தை வந்து நாயரே வச்சுப்பாருன்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் ஃபுல்லாக நாயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப டென்ஷனாக போயிட்டே இருக்கு. ஓகே, த்ரூ அவுட் த ஈவினிங் நார்மல் பிஸ்னஸ் ஹவர்ஸ் 5 மணிக்கு 4 மணிக்கு அப்புறமும் போயிட்டே இருக்கு. நாயர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பிரபுபாதத்தை மணியே இல்லை, ஜஸ்ட்டு அவரை நேரத்தை கடத்தலாம், என்ன மணியெல்லாம் எனக்கு கொடுத்தாரோ அந்த மணியெல்லாம் நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவர் பிளான். இது வரைக்கும் கொடுத்த மணி 8 லட்சம் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதெல்லாம் எனக்கு, இதுதான் அவருடைய பிளான். ஓகே, ஸோ பிரபுபாத் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அகமதாபாத் அப்புறம் பண்டால் ப்ரோக்ராம் போயிட்டார். பிரபுபாதோடைய ஷெட்யூல்லாம் பயங்கர பிஸி. அவர் வந்து இந்த எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் அந்த லெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா லெக்சர்லாம் அடிக்கடி கேட்கணும். ரொம்ப கூலாக தான் பேசுவார். நான் அந்த பரபரப்பு எதுவுமே தெரியாது அவர்கிட்ட. அவர் லெக்சர் பேசும்போது கிருஷ்ணா அந்த இதுக்குள்ளேயே போயிடுவார், கிருஷ்ண கான்சியஸ்குள்ளே போயிடுவார், ஃபுல்லாக அந்த உணர்வுலேயே இருப்பார். ஓகே, சரி 2 நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மணியை நீங்கள் வந்து மணியை நாங்கள் இந்த எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணாம், நீங்கள் மணியை கொடுங்கன்னு சொல்லி இஸ்கான்காரங்க நம்ம போட்டிருக்கோம் மெசேஜ். ஓகே, ஏபி நாயருக்கு இஸ்கான்லேருந்து போட்டிருக்கோம், நாங்கள் உங்களுக்கு என்னென்ன மணியை கொடுத்தோமோ அதெல்லாம் திருப்பி கொடுங்க, 3 லட்சம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் கொடுத்துருங்கன்றோம். ஆனால் நாயர் என்ன பண்ணுறாரு, எதுவுமே பண்ணல, மணியும் கொடுக்கல, அப்படி ஏமாத்துறாரு. அப்போ ஷியாமசுந்தர் பிரபு சொல்கிறாரு, இந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து மிஸ்டேக்கு. இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் எங்கே இருக்குது, லேண்ட் எங்கே இருக்குது, சிட்டி எங்கே இருக்குது, சிட்டியிலேருந்து எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது வரக்கு. இவ்வளோ கஷ்டம். எல்லா பணக்காரங்களும் சிட்டியில் தான் இருக்காங்க. இது அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது. ஒரு மீன் கொடுக்குற வில்லேஜ் பக்கத்தில் இது இருக்குது. இங்கே யார் வருவான்? ஃபுல்லாக டெனன்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய வெக்கேட் பண்ண வைக்க முடியுமா? இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குப்பையை போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கே எவ்வளோ இருக்குது, இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம் நம்ம. இந்த ப்ராஜெக்டே ஒரு ஹோல் மிஸ்டேக்குன்னு சொல்லி ஷியாமசுந்தர் பிரபு சொல்கிறார். ஓகே, அப்போ ஷியாமசுந்தர் பிரபு, தமால் கிருஷ்ண மகாராஜ், திராவிடா, கிரிராஜ் பிரபு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாலியாஸ் ஹோமுக்கு போயிடறாங்க. ஏன்னா இங்கே இருக்க முடியாதுன்னு அங்கே போகிறாங்க. அப்போ ஷியாமசுந்தர் பிரபு தமால் கிருஷ்ண மகாராஜும் பேசிக்கிறான், டே அண்ட் நைட் பேசிக்கிறான். ஏன்னா அவங்க சீனியர்ஸ் இப்போ. ஓகே, ஷியாமசுந்தர் பிரபு தமால் கிருஷ்ண மகாராஜ் முதலே வந்துட்டான், கிரிராஜ் பிரபு அப்போ தான் வந்தான். இது குட் சாய்ஸ் இல்லை. இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது, நிறைய பாம்புகள் எலிகள்லாம் இருக்குது இந்த இடத்துல.
இது வந்து ஒரு டெம்பிளோ ஹோட்டலோ இங்கே வச்சா யார் வருவா பாம்பேலேருந்து இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் பாம்பே சென்ட்ரல் பாம்பேலேருந்து ரொம்ப தூரம் இது டெரிபிள் அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். டெரிபிள்னா ரொம்ப மோசம் அப்படின்றார். ஓகே, ரொம்ப சிட்டியில் ரொம்ப தூரம். நம்ம பஸ்ஸில் வந்து ட்ரெயினில் வந்து அதுக்கப்புறம் தான் லேண்டிಗೆ வர முடியும். நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து வரைக்கும் 3 hours ஆகுது டெய்லி போயிட்டு வருது. அன்பேரபிள் அப்படின்றார். இப்படிலாம் நம்ம எப்படி இருக்க முடியும், எப்படி ப்ராஜெக்ட் கட்டுறது? அப்போ ஷியாமசுந்தர் சொல்கிறாரு, பிரபுபாதருக்கு இது தெரியும், இது தப்பாகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு பிரபுபாதருக்கு. அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, இப்போ வயசானவங்களாலே ஸ்டபானாக இருப்பாங்க, அட்மிட் பண்ண மாட்டாங்க, அதனால் அவர் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பிரபுபாதரை பற்றி இல்லையா. இது பிரபுபாதர் வந்து எப்பயும் பீரியட் வட்டி, அது நம்ம இப்போ தெரியுது. எப்போ ஒரு 1975 50 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை புக்கெலாம் படித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க லைவில் இப்போ குருஷேத்திரம் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மகாபாரதம் பார்க்கும்போது எனக்கு தெரியும், அபிமன்யு பின்னால் 10 பேர் வேண்டாம், நீ சத்தியவீதியில் போனேன், நீ போகாமல் இருந்தேன்னா உன்னை சேவ் பண்ணியிருக்கலாம்ல. இது நம்ம கமெண்ட் பண்ணுறது மகாபாரதம் பார்த்துட்டு. அந்த மாதிரி தான் இதுவும். அவங்க அந்த லைவில் இருக்கிறாங்க, அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ப்ரெஷர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிரபுபாதர் ரொம்ப வயசாகிடுச்சு, அதனால் வயசானவங்களே கொஞ்சம் ஸ்டபனாக இருப்பாங்க, இது மிஸ்டேக் நமக்கு தெரியும்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு இது சொல்கிறார். ஷியாமசுந்தர் தமால் கிருஷ்ண மகாராஜ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இஷ்டமே இல்லை பாம்பேயில் உட்காந்து ஃபைட்லாம் பண்ணணும், வாழ்க்கையே முடிஞ்சிடும் இங்கே உட்காந்து ஃபைட் பண்ணலாம், நம்ம 30 வருஷம் வாழ்க்கையை கழிச்ச வேண்டியதான், கடைசியில் நம்மளால் ஜெயிக்க முடியாது பேட்டில்லாம், நம்ம பேசாமல் அமெரிக்கா வேற எங்கேயா ப்ராஜெக்ட் பண்ணலாம், மணியை வாங்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஏன்னா அவங்க தான் சீனியர், அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி இந்த மாதிரி நம்ம இந்த லீகல் பேட்டில் கண்டினியூ பண்ணோம்னா இயர் கணக்கில் ஆகும், நம்ம எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியாது, பக்தி சேவைலாம் பண்ண முடியாது, நம்ம தவிச்சிட்டு தான் இருப்போம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது. அதனால என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன பிரயோஜனம்? பெஸ்ட்டு என்ன, அவன்கிட்ட மணியை வாங்கிட்டு நம்ம இடத்த காலி பண்ணுறதான். ஆனால் எங்களுக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப லீகல்லாம் தெரியாதனால அவன் மணியை தரவே மாட்டான். இவன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா மணி தர மாட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, மணியை கொடுத்துருவாரு, கேட்டவொன்னே கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த கிரிராஜ் பிரபுக்கு திராவிட பிரபுக்கு இதில் அக்ரிமெண்ட் இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தான் சீனியர், 2 பேர் சீனியர்ஸ். இவங்க பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. பிரபுபாதர் வந்து இந்த ஜூ ப்ராஜெக்ட் எவ்வளோ சக்சீட் ஆகணும்னு விரும்பினார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூ டெய்லி வந்து 1 lakh டிவோட்டிஸ் பண்ணாங்க, விசிட்டர்ஸ் அவ்வளோ பேர் வேணாம், மெயின் இடமா இருக்குது. இப்போ அவ்வளோ 1 lakh பார்த்துங்க, மாயப்பூர் மாதிரி அதுவும் அவ்வளோ பேர். ஜுஹு, மாயப்பூர், விருந்தாவன் 3 பிளேஸ்லையும் பயங்கரமாக டிவோட்டிஸ் வரான். இந்த 3 பிளேஸ் தான் பிரபுபாதர் பில்ட் பண்ணது. ஸோ அதனால் திராவிடாவுக்கும் எனக்கும் ரொம்ப ஜூனியர் இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல அவங்களோட டெசிஷன் அப்படின்னாரு. ஓகே, பிரபுபாதர் சொல்கிறார், பிரபுபாதர் வந்து லெட்டர் எழுதுறார், நீங்கள் என்ன டச்லேயே இல்லையே, நீங்கள் நாயர் பற்றி என்ன நடந்தது சொல்லுங்கள், உங்களை வந்து நான் ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ஆல்ரெடி வாலியா பிளேஸை விட்டு போயிட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிருக்கோம், ஆங்ஷியஸ் டு நோ ப்ரோக்ரஸ் வித் நாயர், என்னை கால் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபுபாதர் போட்டிருக்காரு. பிரபுபாதர் புரியுது, ஏதோ தப்பாக போகுதேன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் பிரபுபாதருக்கு. ஓகே, ஷியாமசுந்தராவும் தமால் கிருஷ்ண மகாராஜும் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு பிரபுபாதர் தோணுச்சு. உடனே என்ன பண்ண, விசாகா தாசி மாதாஜி, விசாகா மாதாஜி இருக்காங்க சீரியலில் பார்த்தோம்ல, அவங்கள கூப்பிட்டு அகமதாபாத்தில் இருப்பாங்க, நீ வந்து முதல்ல பாம்பே போயிடு, பாம்பே போயிட்டு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணணும்னு சொல்லுன்னுவார். ஓகே, ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள இது பண்ண முடியல, டெலிகிராமும் இப்போ ரீச் ஆகாது, டேரெக்டாக நீங்கள் போயிடுங்க, போயிட்டு அவங்கள என்ன சுச்சுவேஷனாலும் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்கன்னுவார். ஓகே, ஸோ விசாகா மாதாஜி என்ன பண்ணுவாங்க, அடுத்த ட்ரெயினே பிடிச்சி பாம்பேக்கு போயிடுவாங்க அகமதாபாத்லேருந்து. பிரபுபாதர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக அவங்க கேரி பண்ணி போகிறாங்க. பிரபுபாதர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த விசாகா மாதாஜி வர முன்னாலே அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான், சேல்ஸ் அக்ரிமெண்ட். அவ்வளோதான், நமக்கு லீகல் ஹோல்டிங்கே கிடையாது. ஓகே, ஸோ பிரபுபாதர் வந்து விசாகா மாதாஜி வந்துட்டாங்க, வந்து இறங்கிட்டாங்க. இவங்க மாதாஜி இவங்க சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம சன்னியாசி, நம்ம பிரபு, அவங்க ஒரு மாதாஜி, அவன் ஜஸ்ட்டு உமன் தான். அவங்க இவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்கிறது, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, திராவிட பிரபுக்கும் கிரிராஜ் பிரபுக்கும் பயங்கர ஷாக்கிங் இது. இந்த கேன்சலேஷனே அவங்களுக்கு தெரியாது, கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இந்த லீகல் ஸ்டாண்டிங்கே இல்லை, இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற இந்த இது பில்டிங் எல்லாமே எல்லாமே ட்ரெஸ்பாசர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னா நமக்கு ஒன்றுமே ஹோல்டே கிடையாது, அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பிரபாதர் மெசேஜ் விசாக மாதாஜி சொல்கிறாங்க. அப்போ அவங்கள அந்த மாதாஜியை கரெக்டாகவே இங்கே ட்ரீட் பண்ணல. இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக என்ன இப்படி பண்ணுறாங்க, பிரபா மெசேஜை கேரி பண்ணி வந்துருக்காங்க, மாதாஜிக்கு ஒன்றும் இது பண்ணல, மாதாஜியை மீன்ஸ் அவங்க சின்ன உமன் தான் சொல்லி இது பண்ணிட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. உடனே கிரிராஜ் மகாராஜ் பிரபு கால் பண்ணுறார் பிரபுபாதரை. பக்தி வேதாந்த சுவாமி ஹியர் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. அந்த வாய்ஸு கேட்ட நடுங்குது அப்படின்னு கேட்டால் அப்புறம் பேசல நடுங்குது இருக்கலாம். ஓகே, ஒரு செகண்டுக்கு அவர் என்ன சொல்கிறதில்ல, எக்ஸசி அதேமாரி எஸ் அப்படின்னு சொல்லி பிரபா அடுத்து கேட்குறாரு. இன்னும் ஒரு பிளே ஒரு வழி வரல. அப்போ நடிக்கிட்டே சொல்கிறார், ஷீலா பிரபாத் நான் தான் கீதாஜ் தாஸ் பேசுகிறேன், விசாகா மாதாஜி வந்துட்டாங்க, உங்கள் மெசேஜை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு உமன் தான் நினைக்கிறாங்க. சரி பிரபாஸ் கீதாஜ் பிரபு சொல்கிறார். பிரபாஸ் எஸ் அப்படின்ட்டார். கடைசியில் ஒரு வழியை சொல்லிட்டார் ஃபுல்லாக. கடைசியில் அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க பிரபாத் அப்படின்னு சொல்லிட்டார். பிரபாத் அமைதியாக இருக்கார், ஃபோனில் சத்தமே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அவன் சொல்கிறார், தென் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ் சொல்லி ஃபோனை வச்சிடறார். எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி ஃபோனை வச்சுருக்கார். எவ்வளோ தூரம் சொல்கிறார் பிரபாத் அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அந்த வெளி உலகம் தெரியாதனால அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதேமாதிரி அமெரிக்கா மாதிரி டீல் பண்ணுவாங்க. அமெரிக்காலையும் ஏமாற்ற தான் செஞ்சாங்க டிவோட்டிஸை. டிவோட்டிஸ்னாலே அந்த சாஃப்ட் கார்னர்கள்லாம் ஏமாத்துறாங்க. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சுவலாக வெளியில் ஹேண்டில் பண்ணும்போது இப்படி தான் மனிதர்கள்லாம் இருப்பாங்க வெளியில். அவங்களுக்கு தான் நம்ம ப்ரீச் பண்ணணும். எப்படி தான் ப்ரீச் பண்ணுறோம்? பிரபா சொல்கிறார், ஸ்வவித் ஸ்வராக உற்சர கரை. நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் அப்புறம் கழுதைகளுக்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் ப்ரீச் பண்ணுறோம். உண்மையான மனிதனுக்கு ப்ரீச் பண்ணல நீங்கள், அதனால் நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மனிதன் தான் வெளியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இது பாகவத்தில் கொடுத்துருக்காங்க, ஸ்வவித்ஸ்வராக உற்சர கரை. அதனால் இப்படி தான் டீல் பண்ணுவாங்க அவங்க. டிவோட்டிஸ் பணம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏதாவது பொருள் கொடுத்தாலும் இது எதுக்கு எனக்கு வேணாங்க, பரவாயில்ல நான் கிருஷ்ணர் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் டிவோட்டி சொல்லுவேன், கொடுக்குறீங்களா கொடுங்க, 2 கை என்ன வேணாலும் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எதுவுமே தரமாட்டேன். இது நான் டிவோட்டிஸ். அதனால் இந்த மாதிரி டீல் பண்ணும்போது இது உங்களுக்கு தெரியல எப்படி டீல் பண்ணுறது. ஓகே, கேன்சல் பண்ணிட்டார் அக்ரிமெண்ட்டை. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்குறா பிரபாதர், நீ என்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், மணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டார். அதை பற்றி அவருக்கு தெரியல, உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்கு தெரியல கிரிராஜ் பிரபு சொல்கிறார். அதனால் நீ யூஸ்லெஸ் தான் சொல்லி ஃபோன் வச்சிடுறார். கிரிராஜ் பிரபு ஷாக் அடிக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த அமெரிக்காலாம் விட்டுட்டு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேயும் டிவோட்டிஸ்லாம் திட்டி ஒரு டிவோட்டி துப்புனார்ல நரநாராயண பிரபு, இந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறம் பிரபா என்ன சொல்ல யூஸ்லெஸ் சொல்லிட்டார். வருத்தம், பயங்கர வருத்தமாக இருக்குது. ஸோ அப்போ தமல் கிருஷ்ண மகாராஜ் என்ன சொல்கிறார், ஞாபகசுந்தர் பெண் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாம்பே விட்டு போயிடலாம், அகமதாபாத் போகலாம், நேராக பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்கிறார். பிரபுபாத் சொல்கிறார், எஸ் தட் இஸ் குட், அவன் இங்கே வரட்டும், நான் பேசுகிறேன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். பிரபுபாத் தாளிச்சிடுவாங்க. ஓகே, இது தமால் கிருஷ்ண மகாராஜா 1 இயராக சொல்லுவாங்க. பிரபுபாத் லைஃப் மெம்பர் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா வந்தவொடனே பேச்ச ஆரம்பிச்சோன்னு சொல்லுவார், இந்த தமால் கிருஷ்ணா இருக்காரே இவர் ஏமாந்துட்டார், இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லி 1 இயராக தமால் கிருஷ்ண மகாராஜ் தாங்க முடியல. ஐயோ இருக்குது, நான் ஒரு வட்டம் 2 வட்டம் பரவாயில்ல, 1 இயராக அது டாலரேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் பிரபா கைவிட மாட்டார், கைவிடல. பட் ஆனால் இது எலிசேட் பண்ணுறாரு. பிரபா சொன்னபடி கேட்டிருந்தா நமக்கு அப்பயே அந்த ஜுகு கொஞ்சம் ஒரு ஷேப் வந்துருக்கும். ஆனால் அவங்க இப்படி தான் இருந்தது. ஓகே, ஸோ இனிஷியாக ஒரு டிசேபிள் அவர் பேர் வேணாம், அவருக்கு சன்னியாசெல்லாம் வாங்கி கொடுத்தவொடனே அவர் என்ன பண்ணிட்டார், அவர் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சார். பிரபுபாத் பேச கேட்காம. அதுக்கப்புறம் அவர் ஃபால்டர் வந்துடுச்சு. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குருவுடைய இது கிடச்சிதுன்னா அது ரொம்ப ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலாக நமக்கு எலிஜிபிளே கிடையாது இந்த இனிஷியேஷன்லாம். அது முதல்ல நான் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தான், எல்லாருமே இந்த ரூமில் இருக்கிறதும் சரி, அங்கேயும் சரி.
அது வந்து கருணைனா கொடுக்குறாங்க இனிஷியேஷன்கிறது. ஓகே, அதனால் நம்ம வந்து ஒரு வைத்தியத்தலத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பிஹேவ் பண்ணாங்கன்னா அடுத்து ஃபால் டவுன் வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் ஃபோன் பண்ணுறார், ப்ரோபா சார் நீ கேன்சல் பண்ண முடியாதுன்றார். நான் கேன்சல் பண்ணிட்டோன்றார். அப்படியான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறார் ப்ரோபாத. ப்ரோபா பயங்கர கோவம். ஓகே, அதனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், எப்படியோ எங்கள் மாயா எங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. ப்ரோபாதர் எத்தனையோ தடவை சொன்னால், இதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்துல கேன்சல் பண்ண தான் கரெக்டுன்னு நினச்சி கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே இருக்க லாயர்ஸும் அந்த நாயருடைய ஆளுங்க, இவங்க ஹையர் பண்ண லாயர்ஸ், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. இவங்க காசு கொடுக்குற லாயர், இவங்க சைடு லாயரு, நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அதான் நல்லது. எதுக்கு இந்த ஆள்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க, உங்களுக்கு பணமாவது வரும், நீங்கள் போயிருங்க. அந்த மாதிரி பேசினாங்க. ஏன்னா அது காசு, எல்லாத்துக்கும் காசு. நாயர் வச்சுருக்காங்க, காசு வச்சுருக்கான், நீங்கள் கேன்சல் பண்ணவே நான் காசு தரேன். சரி, இது உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக லாயர் எப்படி சொல்கிறாங்க, இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க தே வாண்ட் டு டேக் தேர் ஓன் டெசிஷன். இப்போ ப்ரோபாதர் எங்கேயோ இருக்காங்க, நம்ம டெசிஷன் அகமதாபாத்தில் இருக்காங்க, பக்கத்துலாம் இருக்காங்க, வந்துடலாம். ஆனாலும் அவங்க இப்போதையான சுச்சுவேஷன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கிடையாது, டக்குன்னு ஃபோன் பண்ண முடியாது. 2 வருஷம் ப்ரோபாதர் இந்த அக்ரிமெண்ட்டை பண்ணதை திருப்பி அதை நாயர் ஒத்துக்காமல் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணி ஹைதராபாத்தில் சைன் பண்ண அக்ரிமெண்ட்டை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. தமால் கிருஷ்ண மகாராஜ் சியாமசுந்தர பிரபு. அப்போ என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வெண்டருடைய அன்எபிலிட்டினால இந்த அக்ரிமெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். ஸோ அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் பின்னால் சொல்கிறார், இது எங்களுடைய ஆன்மீக குறை. இந்த மாதிரி பிரபுபாதுடைய ஆசையை நிறைவேற்றாமல் நாங்கள் இப்படி அந்த டயத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி லாயர்ஸும் அப்படி ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு சொல்லிங்கிறது அவங்க தெரியல. இப்போ லேண்டில் வந்து டெம்பிள் இருக்குது, டிடி இருக்காங்க, டிவோட்டிஸ் இருக்காங்க. ஆனால் இதுக்கு லீகல் ஸ்டாண்டிங் கிடையாது. நாளைக்கே அவங்க குண்டரை வச்சு அனுப்பிச்சு எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணால் கூட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பிரபுபாதர் மாத்திரம் அந்த ஸ்பிரிட், ஃபைட்டிங் ஸ்பிரிட் லூஸ் ஆகலையும். ஓகே, நான் தான் லாஸ்ட் மேனாக இருப்பேன் இந்த நாயர்கிட்ட ஏமாறுறதா. ஓகே, இந்த ரவுஃப் நாயருக்கு, இந்த ரவுடி நாயருக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, இன்னும் லைஃப் மெமரி எழுதுறார், கேப்டன் சிங்கால் எழுதுறார். ஓகே, எங்களுடைய மணியை எடுத்துகிட்டு எங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஜீனு கொடுக்காம எங்களை ஏமாற்றிட்டான் இந்த நாயர்னு சொல்லி லெட்டர் எழுதுறார். ஓகே, மிஸ்ஸஸ் சிங்கால் எழுதுறார், நாங்கள் வந்து எங்கள் பிளானை மாற்றலை, நாங்கள் ஹரே கிருஷ்ணா லேண்டை பாம்பேயில் உருவாக்கியே தீருவோம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, இந்த பிளேஸ் எல்லாம் அங்கே ஸ்டிக் பண்ணியே இருப்போம், நீங்கள் எங்களுக்கு தயவுசெய்து கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி லைஃப் மெமரி எழுதுறார். இப்போ வக்கீல் எஸ்ஆர் வக்கீல், இவர் வந்து டாடா குரூப் இருக்காங்க இல்லையா, பயங்கர ஃபேமஸ் டாடா கார்பரேட் குரூப், அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் வக்கீல் அவர், லாயர். ஓகே, அவர் பேர் வக்கீல், மிஸ்டர் வக்கீல். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்க சொல்கிறாரு, இந்த ப்ராப்பர்ட்டியில் கோயில் இருக்குது, அதனால் அவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கலாம், இதுக்கு லால இடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் அவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா நீங்கள் கட்டியிருக்கீங்க டெம்பிளை, அதனால் அவர் வந்து இடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். பிரபுபாதர் உடனே பாம்பே வரார், ஏர்போர்ட்டில் பயங்கரமாக இருக்குது. அப்போ பீகார்லால் கண்டல்வால் பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர் மாத்திரம் கிடையாது, நிறைய பிஸ்னஸ், நிறையா இஷ்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவார். ஓகே, பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, குண்டர்கள் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி. ஓகே, கண்டல்வால் அவர் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கண்டல்வால் வந்து லைஃப் மெம்பர் ஆகிட்டார். இவர் 1 lakh rupees தரேன்னு இருக்கார் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜுகு மும்பைக்கு. ஆனால் இந்த ஜுகு மும்பையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவர் காசு தர மாட்டார்னு சொல்லி பக்தர்கள்லாம் மறைச்சிடுவான். ஓகே, இப்போ பிரபுபாதரும் கண்டல்வாலும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கார். பிரபுபாதர் அங்கே மீட் பண்ணுறார். மீட் பண்ண உடனே பிரபுபாதர் ஃபஸ்ட்டே சொல்லிடுறார், இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்குது பாம்பே ப்ராஜெக்டில் அப்படின்னு சொன்ன உடனே கண்டல்வால் வந்து இது ஒரு பெரிய கேஸ், அவருக்கெல்லாம் நிறைய கேஸ் இந்த மாதிரி பார்த்துருக்காரு. அவர் ரொம்ப சின்ன கேஸ் அவருக்கு. ஓகே, நிறைய கேஸஸ் அவருக்கு போயிட்டுருக்கு, இது உண்மை இல்லை அவருக்கு. அவர் ஹெல்ப் கூட பண்ணுவார் இந்த கேஸில். அது பிரபுபாதர் தங்க இடம் இல்லை எங்கே ஜுகுல. அது என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பணக்காரர் கார்த்திகேயன் மகாதேவியா இவர் வந்து அவருடைய தனியார் பங்களாவை கொடுக்குறாரு, பெரிய பேலஸ். ஓகே, அவர் 4-5 பில்டிங் இருக்குது அவருக்கு அந்த ஷீஷோரில்.
ஸோ அங்கே வந்து அவர் அவர் 7 அடுக்கு மாடியில் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபுல்லாக கொடுக்குறார், ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாக கொடுத்துட்றாரு. ஓகே, சி ஃபேசிங். நல்லா அங்கே வந்து டோடிஸும் தங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி சங்கீதம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்லா பிளேஸ், நல்ல நைஸ் பிளேஸ் டு லிவ். அப்போ ஷியாம் சுந்தர் பிரபு வந்து சொல்கிறார் கிரிராஜ் பிரபுட்ட, நீங்கள் ஏன் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா எழுதுறீங்க. நீங்கள் ஷியாம் சுந்தர் பிரபு கிரிராஜ் பிரபு அட்வைஸ் பண்ணுறார், நல்லா நீங்கள் எழுதுறீங்க, ஆர்டிக்கல்லாம் எழுதுறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் இந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் எழுதி அவங்களோடலாம் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதுதான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறார். நீங்கள் இந்த இந்தியாவிலேருந்து வேஸ்ட் பண்ணுறீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இது. உடனே நீங்கள் வெஸ்ட் போங்க, நல்லா ப்ரீச் பண்ணுங்கள், இன்டெலெக்சுவலாக இருக்காங்க அவங்களாம் பிடிச்சி நிறைய லீடர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆளாக வரலான்னு சொல்கிறார். உடனே இவருக்கு கிரிராஜ் பிரபு நினைக்கிறார், ஓ அப்படியா, அப்படி கூட இருக்கலாமோ. ஏன்னா ஷியாமசுந்தர் பிரபு சொல்கிறது ஓகேன்னு தோணுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லேண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம என்னத்தை ஃபினிஷ் பண்ண போகிறோம், நம்ம அங்கே போயிடலாம், வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு நம்ம அமெரிக்காவே போயிடலான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். அதனால் பிரபாத்தை போய் கேட்குறார், இந்த மாதிரி நான் வந்து பிரபாத் நீங்கள் ஏற்கனவே இப்போ கல்கட்டாவில் இருக்கும்போது சொன்னீங்க யூனிவர்சிட்டிலாம் போய் ப்ரீச் பண்ணணும்னு சொன்னீங்க, அங்கே போய் புக்ஸ் எல்லாம் எழுதலாம், அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி சொன்னீங்க. அதனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நான் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரி போயிட்டு ப்ரீச் பண்ணலாமா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் பிரபான்னு சொல்லிட்டார். ஓகே, பிரபாத் அப்படி அமைதியாக கேட்டே இருக்கார். ஸ்ருதகீர்த்தி பிரபு வந்து மசாஜ் பண்ணுறார் பிரபாதர். ஓகே, மசாஜ் தெரியும் இல்லையா, கால் கையெல்லாம் பிடிச்சி விட்ரு. அப்போ இவர் சொல்லி முடித்தோன்னா சொல்கிறாரு, சப்போஸ் கிரிராஜ் பிரபு நீங்கள் கிருஷ்ணருக்கு மசாஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே, அது உடனே ஆகணுமா. ஸோ கிரிராஜ் பிரபு நீங்கள் இப்போ கிருஷ்ணாவுக்கு மசாஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், கிருஷ்ணாவுடைய இடது காலை மசாஜ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் இடது காலை மசாஜ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, போதும் இடது கால் போதும், வலது கால் மசாஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் கிருஷ்ணா என்ன நினைக்கிறாருன்னா, இடது காலே மசாஜ் பண்ணுங்கன்னு நினைக்கிறாரு. உடனே புரிஞ்சிச்சு, பாம்பேல தான் இருக்க சொல்கிறாரு சொல்லிட்டு உடனே அவர் பிரபாத் சொல்லிடுறார், உங்கள் சர்வீஸ் இங்கே பாம்பேல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஏன்னா பாம்பேல வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, பிரம்மானந்த சுவாமி போயிட்டார், கர்கமுனி சுவாமி போயிட்டாங்க, ஆனால் பாம்பேல ஒருத்தர் வேணும் இல்லையா, அதனால் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் இப்போ அவர் புரிஞ்சிச்சு, இந்த வெஸ்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம பாம்பேல தான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். அவர் எந்த வயசில் வந்தார் பாருங்கள், 20-25 வயசில் வந்தார். இப்போ அவர் வயது வந்து நிச்சயமாக 65க்கு மேலே இருக்கும். ஓகே, ஃபுல்லாக பாம்பேலே இருந்துட்டாங்க பிரபாதம். ஸோ அதே மாதிரி இன்னொரு லைஃப் மேர் மிஸ்டர் மோகத்தா, இவரும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் பாம்பேல. இவர் வந்து பிர்லாவுடைய டாட்டரை மேரேஜ் பண்ணியிருக்கார். ஆல்ரெடி பில்லா இருக்கார், பில்லா குரூப், அந்த வெல்தியஸ்ட் ஃபேமிலி, அவங்களுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கார். இவர் விஸ்வஹிந்த் விஹெச்பி இருக்கு இல்லையா, 78 இயர்ஸ் தான் இப்போ. விஹெச்பி இந்த ஹிந்து முதல்ல வந்து பிஜேபி விஹெச்பிலாம் இருக்குல்ல, விஹெச்பியோட லீடர் இவர், ஹிந்து ஆர்கனைஸ் லீடர். எல்லா ஹிந்துவும் ஒன்றா அழைக்கிறது தான் அவருடைய வேலை. இவர் கொஞ்சம் பிலாசபி தெரியும், ஆனால் இவர் வந்து ஒரு இம்பர்சனலிஸ்ட், அருவாதி. ஓகே, அப்போ என்ன சொன்னார்னா, கிருஷ்ணா என்கிட்ட சொல்லலை, கிருஷ்ணா இஸ் நாட் கிருஷ்ணா, கிருஷ்ணாக்குள்ள சம்திங் எல்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னார் பிரபாதர்கிட்ட. பிரபாதர் வந்து இதெல்லாம் முறியடிச்சு பயங்கரமாக பிரபாதரை விவாதிக்கிறார். இப்போ நீங்கள் கிருஷ்ணா இல்லைன்னா கிருஷ்ணா யார், கிருஷ்ணா மொகத்தாவா, நீங்கள் தான் கிருஷ்ணாவான்னு சொல்லி கேட்குறாரு. மிஸ்டர் மொகத்தா இஸ் நாட் மொகத்தா, அப்போ மொகத்தா யார், மொகத்தா சம்மோன் எல்ஸான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி கொஷின் கேட்ட இந்த இம்பர்சல் அருவாரம் வந்து கிருஷ்ணருக்கு மேலே இல்லைன்னு சொல்லி பிரபா புரிய வைக்கிறார். ஸோ மொகத்தாவுக்கு நீங்கள் என்ன கேட்கணுன்னா, ₹1 எல்லார் கையிலையும் கொடுத்து 1,00,000 பேர் கொடுத்தது பதிலாக நல்லா இருக்குமா, இங்கே ₹1,00,000 உங்கள் ஜோப்பில் போட நல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. சரி, இந்த மாதிரி சில கொஷின்லாம் கேட்டு அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு பர்சனு, அவர் வந்து இம்பர்சனல் கிடையாதுன்னு சொல்லி அவருடைய டிசபிள் சொல்கிறார். அதேமாதிரி இன்னொரு வெல்தி இம்பர்சனலிஸ்ட் அவர் ND தேசாய், அவரும் நாங்கள் வசிக்கிறார். இவர் ஒரு பெரிய மாயாவதி.
இந்த என்டி தேசாய் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறாருன்னா சின்மயானந்தா. சின்மயானந்த மிஷன் இருக்கு இல்லையா, அவர் பாம்பேல தான் இருந்தார். சின்மயானந்தா அப்போ பிரபாத் பாம்பேல இருக்கார், இந்த சின்மயானந்தா பாம்பேல இருக்கார். இந்த என்டி தேசாய் சின்மயானந்தா ஃபாலோ பண்ணுறார். அவர் நேராக பிரபாத்தை வருவார். சின்மயானந்தா இந்த மாதிரி சொல்கிறாரு, இவருக்கு பிரபாதை பிடிக்கும், அதனால் வந்து யாரை பின்பற்றுன்னு தெரில இப்போ அப்படி. அதனால் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஷின் கேட்பார். ஓகே, பிரம்மன் தான் சுப்பீரியர், கிருஷ்ணா ராமா இவங்கெல்லாம் வந்து அது கீழே தான் சொல்லி இந்த என்டி தேசாய் சொல்கிறார். பிரபா என்ன சொல்லுவார், இவர் சொல்கிற முட்டாள்தனத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டு அவருக்கு பிரசாதம் கொடுப்பார். அப்புறம் பிரசாதம் கொடுத்துட்டு பிரபா கேட்குறேன், உனக்கு யார் இந்த முட்டாள்தனமாக கற்றுக்கெல்லாம் சொன்னதுன்னு சொல்லி கேட்டார். உடனே என்டி தேசாய் சொல்கிறார், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குரு சின்மயானந்த சுவாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பிரபா சொல்கிறார், ஓ தட் ராஸ்கல் அப்படி சொல்லி இப்படிதான் பிரபா பேசு ரொம்ப பிளண்டாக இருக்கும். ஓகே, தட் ராஸ்கல் அவர் தான் பிக்கெஸ்ட் மாயாவதி. நான் சொல்கிறது அவர்கிட்ட கேள்வி போய். நீங்கள் நாராயணன் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏன் வயசாகுது, ஏன் உங்கள் பல்லெல்லாம் கீழே விழுது, ஏன் உங்கள் முடியெல்லாம் நரைக்குது, நீங்கள் ஏன் வந்து எங்கே இருக்க மாட்டேங்க, எங்கே நாராயணா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லுவார். உடனே என்டி தேசாய் என்ன பண்ணுவாராம், காடு வந்து எப்பயுமே காடு தான், நான்சென்ஸ், இது வந்து இவன் காடே கிடையாதுன்னு சொல்லி சொல்வார். நம்மளாம் ஜீவாத்மா, நம்மளாம் கிருஷ்ணனுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல், இதை போய் சொல்லுங்கன்னு சொன்னோடனே இவர் நேராக சின்மயானந்த சுவாமிகிட்ட போவார். அங்கே போயிட்டு, சுவாமிஜி நீங்கள் ஏன் வந்து ஓல்டாகிறீங்க, நீங்கள் இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நீங்கள் எதுக்கு ஓல்டாகும், நீங்கள் ஏன் வயசாகிறீங்க, நீங்கள் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா சின்மயானந்த ஆன்சர் பண்ணுவாராம், நான் வயசானவன் தோற்றம் அழிச்சா தான் என்னை மக்கள் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பிரபாத்தை போய் சொன்னார், இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஓல்டாக இருந்தால் தான் பீப்புளெலாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். பெரிய பிஸ்னஸ்மேன் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள் மாயாவதீஸ். பிரபாத் சொல்கிறாரு, இது ராஸ்கல்டம், பகவானுடைய கண்ட்ரோலில் நேச்சர் இருக்கு, இயற்கை இருக்கு. சின்மயானந்த கண்ட்ரோலில் இயற்கை இல்லை. அவர் எப்பயுமே சின்மயானந்த எப்பயுமே இயற்கை கீழே தான் இருப்பார். ஒரே சிட்டியில் இருக்கார். ஓகே, காமன் மேன், 2 பேரும் பேஸ் பண்ணுறாங்க. இயற்கை கீழே தான் சின்மயானந்தா இருக்கிறாரு. அவர் எப்பயுமே இயற்கை கண்ட்ரோல் பண்ணுவோம், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுவார், ஒரு வெர்ஸு பகவத்கீதை ஒரு வெர்ஸை கொடுத்து, அகம் பீஜ பிரதப்பிதா இருக்குல்ல, ஐ எம் சி கிவிங் ஃபாதர், நான் தான் உன்னை பெற்ற அப்பா, இதை வெர்ஸை செப்பரேட் பண்ணி இதையும் சொல்லு சின்மயானந்தா. அப்போ சின்மயானந்தா நீங்கள் தான் எல்லாருக்கும் விதை கொடுத்து தந்தையான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. உடனே இவர் சின்மயானந்தில் போகிறார். இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் அவர் ஒன்று சொல்லுவார், பிரபாத் சொல்லுவார். கடைசியில் பிரபாத் சொன்னார், சின்மயானந்தா வந்து என்கிட்ட டிபேட் பண்ண கூப்பிடுங்கன்றார். எதில் டிபேட் பண்ண கூப்பிடணும்னு சொல்லி கேட்குறேன் என்டி தேசாய். நான் வந்து எதில் டிபேட் பண்ணணும் பிரபாத் சொல்கிறார். சின்மயானந்த சுவாமி வந்து இந்த கோவர்தனை லிஃப்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி தான் டிபேட். அவரை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட, அவரை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூட்டிங்க. எதில் டிபேட் டாபிக் என்னென்னா, கோவர்த்தன மலையை வந்து கிருஷ்ணத்துடைய சுண்டு வரல தூக்க 7 வயது இருக்குமா கரெக்டா. இப்போ இந்த சின்மயானந்த கிருஷ்ணர் சொல்கிறதுனால அவர் தூக்கணும், இதுதான் டிபேட், கூப்பிடுங்க அவர் அப்படின்ட்டார். ஓகே, இஃப் இஸ் காட் அவரால் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா கிருஷ்ணா பண்ணார். என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் எல்லாரோட மனசுலையும் என்ன இருக்கும் அவர் தெரியணும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தெரியும் எல்லாரோட மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவருடைய பாடிமதம் தெரியும்னா அவர் சாதாரண மனுஷன் தான், அவர் உங்களை ஏமாத்துறாரு கடவுள்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவர் சின்மயானந்த சுவாமிகிட்ட போகிறார். சுவாமி நீங்கள் டிபேட்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா சொல்லி. என்ன டிபேட்னா, இது வந்து நான் யார் உண்மையான ஆன்மீகம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனால் டிபேட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. சின்மயானந்தா வந்து கடைசியில் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு முடியாது அப்படின்ட்டார், இந்த டிபேட்டுக்கெலாம் நான் வர முடியலன்ட்டார். அப்போ இந்த என்டி தேசாய் கேட்குறாரு, தயவுசெய்து சொல்லுங்கள், என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. எல்லார் மனசில் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏதாவது நினைக்கிறேன்ப்ப நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. நான் நினைக்கிறத நீங்கள் நழுதணும் அப்படின்ட்டார். அது இதில் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து மைண்ட் ரீடர் கிடையாது, நான் மனசை ரீட் பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சின்மயானந்தா சொல்கிறார். நான் என்டி தேசாய் சொல்கிறேன், நான் அதை பற்றி பேசலை, நீங்கள் உண்மையிலேயே கிருஷ்ணா லெவலில் கிருஷ்ணாவனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் காடாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமே, அதனால் நீங்கள் உண்மையில் கிருஷ்ணா கிடையாது, நான் பிரபாட்டை சரணடைன்னு சொல்லிட்டு பிரபாத் வந்துடுவார். ஓகே, இந்த மாதிரி நடந்தது. அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி குரு, செல்ஃப் மேட் குரு. சின்மயானந்தம் பயங்கர ஃபேமஸ். கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா சின்மயானந்த சுவாமி நிறைய பேர் ஃபேமஸாக இருப்பாங்க. கோயம்புத்தூர் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க.
அதே மாதிரி மகரிஷி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரபுபாதன் இவ்வளோ போல்டாக வந்து ஒரு டிபேட்டுக்கு, லைவ் டிபேட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அந்த சுவாமி என்ன பண்ணுறாரு, மறுத்துடுறாரு. ஏன்னா அவர் தெரியும் தோற்றுருவாங்கன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு தமால் கிருஷ்ண மகாராஜ் இருக்கும்போதெல்லாம் யாராவது பெரிய லைஃப் இருந்தாலும் சொல்லிடுவார், இந்த இஸ் ஃபூலிஷ் பாய் ஹூ கேன்சல் அக்ரிமெண்ட். இந்த முட்டாள் டிசேபிள் தான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டார், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, என்ன பண்ணியிருக்கான் பாருங்கன்னு சொல்லி காட்டுவார். ஓகே, தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்லுவார், பெரிய பிக்கஸ்ட் பிளண்டர் நான் பண்ணிட்டேன் வாழ்க்கையிலன்னு சொல்லி சொல்லுவார். எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் சரி, பிரபுபாதர் வந்து யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டார். ஓகே, மிஸ்டேக் தான் பண்ணாங்க, ஆனால் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அதே மாதிரி எல்லாரையும் திட்டுவார். ஆனால் இப்போ சின்மயானந்த திட்டினார் இல்லையா, அதே மாதிரி அந்த மாயாவந்தி பிரபுபாதர் பார்க்க வந்தார்னா அவ்வளோ கைண்டாக பேசுவார். அவர் வந்து சின்னதாக ஹேட் பண்ணுறார், பாவத்தை ஹேட் பண்ணுறார், சின்னரை ஹேட் பண்ணல. அதனால் அந்த இது குவாலிட்டிலாம் நம்ம கற்றுக்கணும். ஓகே, பிரபுபாதர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாயாவதிகளாம் வருவாங்க, அவங்கள வந்து அவர் நல்லா ட்ரீட் பண்ணுவார். ஆனால் பிரசாதம் கொடுப்பாரு, எல்லாம் கைண்டாக பேசுவார். ஆனால் ஃபிலாசபி வரும்போது எல்லாம் யூ வில் ஸ்பீக் ராஸ்கல் ஃபூல், ஏன்னா இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். மூடா, நராதமா, இதெல்லாம் யூஸ் பண்ணுவார், பாப்பா யூஸ் பண்ணுவார். அதனால் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க பாம்பேயில். லாயர் சேம்பர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் போயிட்டு இந்த சிச்சுவேஷன் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், 1.5 வருஷம் அலையிறாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு இடமா அலையிறாங்க. தமால் கிருஷ்ண மகாராஜும் ஈராஜ் பிரபு டெய்லி போவாங்க லாயர் ஆஃபீஸ்க்கு. அங்கே உள்ளவங்களாம் தெரியும், பார்ப்பான், ஓ சன்னியாசி ஒரு பிரம்மச்சாரி வர்றாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பான். இவர் குச்சி வச்சுருப்பாரு, அவர் விழாலே இவர் வருவார். ஸோ இது வந்து அங்கே ஒரு காமன் சைட் ஆகிடும் இந்த பாம்பேயில், ஜலால் ஷீட்டில். அப்போ வந்து தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து அந்த ராதா ராசமிகாட்ட வந்து ப்ரே பண்ணுவாங்க, தயவுசெய்து இந்த இதுலேருந்து எப்படியாவது வெளியேற்றுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த 1 இயராக நடக்கும் அந்த ட்ராமா, இந்த லாயர் ஆஃபீஸ் போயிட்டு வருது. சிட்டிக்கு போயிட்டு பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு லைஃப் மெமரும் மேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டொனேஷன்லாம் வாங்குவாங்க. இருந்தாலும் அந்த இளமே இல்லாமல் என்னத்தை பண்ணுறது. இப்போ ஒரு நாள் வந்து எல்லா இடத்துக்கும் போய் கேட்குறாரு, டொனேஷன் கேட்குறாரு கிரிராஜ் பிரபு. ஆனால் யாருமே ஒன்றுமே கொடுக்கல. பிரபாட்ட போய் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே பிரபா சொல்கிறார், டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, உங்கள் சின்சியராக நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, கிருஷ்ணா மகிழ்ச்சியாது, அவ்வளோதான், கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். மற்றவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு டிஸ்கரேஜ் ஆகாதீங்கன்னு சொல்லி பிரபா சொல்வார். ஸோ பிரபா வார்த்தை அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஸோ டிசைட் ரிசல்ட் கிடைக்காட்டாலும், அது விரைவில் கிடைக்காட்டாலும் இவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் கிரிராஜ் பிரபு. பிரபா சொன்னவொன்னே இந்த மகாதேவியா பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், கிளாத் பிஸ்னஸ் பண்ணுறாரு. மஃபத்லால் இருக்கார் இல்லையா, மஃபத்லாலும் பெரிய பணக்கார். மஃபத்லால் அவருடைய பிரதர், மகாதேவ பிரதர் வந்து குமுத் சந்திரா, அவர் வந்து மஃபத்லாவுடைய கம்பெனியில் ஒரு ஹெட்டு, நல்ல ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருந்தார். ஓகே, இந்த மாதிரி அவங்க அந்த ஃபேமிலிலேயே நிறைய மேரேஜ்லாம் வந்து ரொம்ப நெருக்கமான பிஸ்னஸ் மேன் இவங்களாம். அந்த மஃபத்லால் என்ன பண்ணுறாருன்னா நிறையா மக்களுக்கு அன்னதானம் கொடுப்பார். ஓகே, இந்த மஃபத்லால் இப்போ வந்து இஸ்கானில் இனிஷியேட்டிவ் டிவோட்டி, இவர் வந்து அன்னதானம் கொடுப்பார். அப்போ இந்த கிரிராஜ் பிரபு வந்து அவர்கிட்ட டொனேஷன் கேட்க போகிறார். அரவிந்த் மஃபத்லால் அவர் பேர். ஓகே, அப்போ எல்லாம் மக்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ டொனேஷன்லாம் கேட்குறீங்களே, மஃபத்லால் கேட்டிங்களா, நான் அவர் ரொம்ப சேரிட்டி பண்ணுவாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுவரை மீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் மீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அரவிந்த் மஃபத்லாலில் மீட் பண்ண போகிறாங்க கிரிராஜ் பிரபுலாம். ஓகே, மஃபத்லால் பில்டிங் போனோன்னா மஃபத்லால் வரவேற்கிறாரு. அப்போ சொல்கிறார், நான் இந்த மாதிரி நிறையா உணவுலாம் வழங்குறேன், நிறையா ஐ கேம்ப்லாம் ஸ்பான்சர் பண்ணுறேன், இந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் சொல்கிறார். அப்போ கிரிராஜ் பிரபு சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு உணவு கொடுக்குறது, இந்த மாதிரி ஐ செக்கப் ஹெல்ப் பண்ணுறதுலாம், மக்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ணுறதுலாம் கர்மகாண்ட ஆக்டிவிட்டி. ஏன்னா பாக்கி எழுதுறாருல அப்போ பார்த்துரு, இதெல்லாம் கர்மகாண்ட ஆக்டிவிட்டி. அது அப்படியே அவர் சொல்வார் போயிட்டு, இதெல்லாம் கர்மகாண்ட ஆக்டிவிட்டி, இது பக்தி சேவை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மஃபத்லாலில் போய் சொல்கிறார். இந்த மஃபத்லாலுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. இல்லை இதுவும் பக்தி தான், நான் ஏன்னா மக்களின் சிறப்பில் இறைவனை கண்டேன், எவ்வளோ மக்களுக்கு எவ்வளோ பண்ணுறேன், நான் எல்லாருக்கும் உணவு வழங்குறேன், இதெல்லாம் எப்படி நீங்கள் பக்தி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் இந்த பிரபாத புக்களோட தான் இது பண்ண 2 பேரும் இது ஆர்கியூமெண்ட் போகுது.
ஓகே, இது ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. பிரபாதர் வந்து பார்த்தவொன்னே சொல்கிறார், பிரபாதர் இந்த மாதிரி நடந்தது பிரபாதர் சொன்னேன்னா, இது கர்மகாண்டா தானே அவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறார். பிரபாதர் சொல்கிறாரு, மெஃபஸ்லால் ஆக்டிவிட்டி வந்து சேரிட்டியில் வரும். சேரிட்டி வந்து ஒரு தானம் கொடுக்கறது ஹவுஸ் ஹோல்டர் கொடுக்கணும், மேரேஜ் ஆனவங்க கொடுக்கணும், சேரிட்டி கொடுக்கணும். இப்போ நம்ம இஸ்கான் டெம்பிள் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம ஜோப்லேருந்து காசு எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிச்சயமாக சேரிட்டி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க பாவம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதனால் சேரிட்டி வந்து இவர் மசத்தில் நல்லா பண்ணுறாரு, நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணணுன்றார். இது கர்மகாண்ட ஆக்டிவிட்டி இருந்தாலுமே நம்ம இப்படி பேசக்கூடாது. நம்ம வந்து சிம்பத்தட்டிக்காக இருக்கணும் அவங்க மேலே. இவ்வளோ பண்ணுறாலும் இதை பக்தி சேவை சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். பட் ஆனால் அவங்களுடைய இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவளுக்கு சேரிட்டி கொடுக்குறாரு இல்லையா, அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு மிஸ்டர் கோட்டாக், இவரும் தெரியல, கோட்டாக் கம்பெனி, கோட்டாக் பேங்க், கோட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கோட்டாக், அவரை மீட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கோட்டாக் கேட்குறாரு. இவர் கிரிராஜ் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி கிரிராஜ் சொல்கிறார். நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கோட்டாக் கேட்குறாரு. நாங்கள் வந்து உங்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கோட்டாக் சொல்கிறார், நீங்கள் நான் பகவான் சேவையில் ஈடுபட்டால் எனக்கு என்ன ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கிரிராஜ் பிரபு சொல்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சார். ஓகே, ஏன்னா இவர் வந்து அந்த பக்தி சேவையை சொல்கிறாரு. ஆனால் அந்த கோட்டாக் புரியவே இல்லை. கடைசியில் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி சொன்னோடனே கோட்டாக் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வைங்க, நான் உங்களுக்கு காசு தரேன் இப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பிரபாதர் சொல்வார், இந்த இன்சிடென்ட் சொன்ன உடனே, நீங்கள் ஒரு பிரீச்சர் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், நீங்கள் அவர்கிட்ட போய் இப்படி டிமாண்ட் பண்ண முடியாது. கோட்டாக்கு எல்லா விஷயம் தெரியும், இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. எல்லா பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் மேனுக்கு எல்லாருக்கும் புரியும் என்ன ஆர்ஓஐ போடணும், எப்படி ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது, அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணால் உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி, நான் ஹம்பிளாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த ஹம்பிளாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பிரபாதர். ஒரு பெரிய வெல்தி மேன் வந்து பிரபாதர் பார்க்க வருவார். ஓகே, பிரபாதர் வந்து அவருடைய புக்ஸ் எல்லாம் காட்டிட்டு, நீங்கள் லைஃப் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லுவார். அந்த வெல்தி மேன் சொல்லுவார், நிறைய காசு இருக்குது, நிறைய காசு. ஒரு விட அப்படி தான் பிரபாதர் வந்து ரோட்டில் இருக்கும்போது 2 அணாவுக்கு பேக் டு கார்டன் மேகசின் வாங்க சொல்லுவார். முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போய் 30,000 ருபீஸை அந்த டயத்தில் கல்கட்டாவில் 1960s வேஸ்ட் பண்ணுவார். பிரபாதர் சொல்லுவார், இந்த மாதிரி எதுக்கோ செலவழிக்கிறாங்க, ஒரு 2 அணா அந்த புக்கு வாங்கிட்டாங்கன்னா வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த வெல்தி பர்சன் என்ன பண்ணுறாரு, பிரபாதர் புக் காட்டினோடனே எனக்கு நிறைய எல்லா புக்ஸும் இந்த புக்ஸ்லாம் நிறைய இருக்குது என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதர் சொல்கிறாரு, நான் இங்கே புத்தகங்களை வந்து விற்கிறதுக்கு வரல, நீங்கள் நான் புத்தகத்தை விற்க வரலன்னு நினச்சிட்டிங்களா, நான் உங்களுக்கு புத்தகத்தை விற்க வரல, நான் இங்கே வந்து ஒரு பிச்சைக்காரனாக வந்திருக்கேன் உங்கள் டோர் ஸ்டெப்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. சாமிஜி, நான் உடனே லைஃப் மேலே ஆகிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஹம்பிள் அப்படின்னு பிரபாதர் இலிஸ்ட்ரேட் பண்ணுறார் டிசேபிளுக்கு. ஓகே, நீங்கள் போய் திமிரா போயிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய சொத்து தான், இதெல்லாம் நீங்கள் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாகணும். ஈசாவாசியம் தான் சொல்கிறோம், எத்கிஞ்சா ஜெகத்யா ஜெகத், நீங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய இதை திருடி இருக்கீங்க, இப்படி நம்ம பேஸ் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை, இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளும் ஹம்பிளாக இருக்கணும் இல்லையா, அதுவும் உண்மை தானே. ஸோ அதனால் பிரபாதர் என்ன சொல்கிறாரு, ஐ வில் கம் அஸ் எ பெக்கர் இன் யுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே சொல்ல, ஐ வில் பிகம் யுவர் மெம்பர் சுவாமிஜி, ஐ வில் பிகம் யுவர் மெம்பர் அப்படின்னு 2 விட சொல்லிட்டேன். சரி, இந்த மாதிரி பிரபாதர் பாஸ்டர் நிறைய இருக்குது, போயிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம எதாவது முடிச்சுக்கலாம், டைம் இல்லை ஆக்சுவலாக. இதெல்லாம் இன்னும் நாயரோட இது சரியாகலை. ஓகே, இன்னும் அந்த பில்டிங்குடைய இந்த பேப்பர்லாம் இன்னும் த்ரூ ஆகலை, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, எதுவும் கேள்வி இருக்கா? கிருத்திகா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, இதுல ஷேரிட்டி சொன்னீங்களே, எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? ஏதோ கத்துது பயங்கரமா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன சுதா மாதாஜி என்ன சொன்னீங்க? சேரிட்டினா தானம் பண்ணுறது, தானம் கொடுக்குறது.
ஹவுஸ் ஹோல்டர் கல்யாண வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே என்ன பண்ணுவோம், சேரிட்டி பண்ணுவோம். மேரேஜ் ஆயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும், தானம் கொடுத்துடணும். சிறந்த தானம் என்னென்னா பிரசாதம். அதனால தான் எல்லா கிரகசாவிலையும் என்ன பண்ணோம், பிரசாதம் பண்ணுறதுக்கு சளைக்கக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பாவங்கள்லாம் கழிஞ்சது. ஓகே, இல்லைன்னா அந்த கோயில்களுக்கு கொடுக்குறது. இஸ்கான் இயக்கத்துக்கு அவங்க நிறைய பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அதில் வந்து பிராமண போஜன் இந்த மாதிரி பிரசாதம் போஜன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணாலே இந்த கிரகஸ்தா எல்லாரும் வாழும்போதும் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்துக்கு உணவு. அதனால் எல்லாருமே நேர்மையாகவே எழுத முடியாது. ஓகே, தண்ணி குடிக்கும்போது ஏகப்பட்ட உயிரினங்கள் இறக்குது, நடக்கும்போது இறக்கலாம். அதனால் நம்ம இந்த ஆஃபீஸ்லேயே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மிஞ்சி தான் வர முடியும். அப்போ இன்னொருத்தருக்கு மனசு வலிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் பாவங்கள் எப்படி வந்துடும் இந்த உலகத்தில் வாழும்போது. அதனால் கிரகஸ்தானவர் என்ன பண்ணோம், அவர் வந்து வேறு யாருக்காக வாழாதனால அவர் இந்த மாதிரி சேரிட்டி தானம் கொடுக்கணும். அந்த தானத்திலே மிகப்பெரிய தானம் என்னென்னா பிரசாத தானம், இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தை பரப்புற தானம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தானம். ஓகே, அதனால் அந்த சேரிட்டி கொடுத்தார் இல்லையா அந்த மஃபத்லால், அதனால் he is doing some duty. அவருடைய ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டியை கரெக்டாக பண்ணுறாரு, நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். கர்மகாண்ட ஆக்டிவிட்டின்னு சொல்லி அவங்கள ஏளனமாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு இறக்க குணத்தோடு நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். இவர் நிறைய உணவு வழங்குறாரு, இதே அவர் பிரசாதமாக வழங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி அவரை நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அவர் பிரசாதம் கொடுக்க வைக்கலாம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் பண்ணுறதா கர்மகாண்ட ஆக்டிவிட்டி, நீங்கள் கிருஷ்ணா இயக்கத்துக்கு வாங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாது. நாங்களும் உணவு கொடுக்கணும் ஏழைங்களுக்கு. ஏழைகள் யார், பணக்காரன் ஏழை தான், ஏழையும் ஏழை தான். ஓகே, கிறிஸ்தவர்களாம் எல்லோரும் ஏழை தான். அதனால் நீங்கள் எங்களுக்கும் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கும் நாங்களும் நீங்கள் நிறைய பேருக்கு பிரசாதம் போய் சேரும் இல்லையா. இதை அந்த பணக்காரரே சர்வ் பண்ணுவார். அப்படி தான் அம்பானிலாம் பண்ணாங்க அந்த கும்பமேளமில். அதனால் ஒரு கிரகஸ்தோடைய கடமை என்னென்னா இந்த மாதிரி சேரிட்டி தானம் வழங்குறது மிகப்பெரிய ஒரு கடமை. ஓகே, தானம் வழங்கலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும், நிச்சயமாக அந்த பாவங்கள்லாம் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா.